இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 17வது அதிகாரம் 26 37 முடிய. இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும். நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது. அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது. இயேசுவில் அன்பானவர்களே, நோவா வழியாக கடவுள் சொன்ன அந்த வார்த்தைகளை மக்கள் நம்பவில்லை. அவர்கள் விருப்பம் போல நடந்தார்கள். திடீரென்று வெள்ளம் வந்து அவர்களை அடித்து சென்றது. லோத்தின் காலத்தில் அப்படித்தான். விருப்பம் போல நடந்தார்கள். எதிர்பாராத வேளையில் கந்தகமும் நெருப்பும் வானத்திலிருந்து கொட்டி அவர்களை எல்லாம் எரித்து போட்டது. இன்றைக்கும் நம்முடைய நாட்களிலும் கூட மக்கள் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறோம் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவோ பைபிள் சொல்லுகிறது. குருக்கள் வழியாக, நம்முடைய பெற்றோர்கள் வழியாக, ஆசிரியர்கள் வழியாக எவ்வளவோ சொல்லப்படுகிறது. எச்சரிக்கிறார்கள், நம்முடைய வாழ்வை திருத்தி கொள்ள வேண்டும். திடீரென்று மானிட மகனுடைய வருகை இருக்கும். எதிர்பாராத வேளையில் வந்து அனைவரையும் அழிக்கப் போகின்ற அந்த காலம் வருகிறது. எதிர்பாராமல் நடக்கும் என்றெல்லாம் நிறைய இன்றைக்கு போதகர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யார் கேட்பர்? யாரும் கேட்பதில்லை. அன்பானவர்களே, இந்த பழம் தொடக்கூடாது, இந்த மரத்தினுடைய இந்த நடுவிலே இருக்கிற மரத்தினுடைய கனியை தொடக்கூடாது என்று ஆதாம் ஏவாளுக்கு கடவுள் கட்டளையிட்டார். ஏவாள் அதை கேட்கவில்லை. ஏவாள் யாருக்கு செவி கொடுத்தார்? பாம்புக்கு, சாத்தானுக்கு செவி கொடுத்தார். தீமோத்தேயுக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 2வது திருமுகம் 4வது அதிகாரம், அதில் 2 நாம் வாசிக்கிறோம். வாய்ப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் போதித்து கொண்டே இரு, வலியுறுத்தி பேசு, கண்டித்து சொல். ஒரு காலம் வரும், அப்பொழுது நல்ல போதனைகளுக்கு மக்கள் செவிசாய்க்க மாட்டார்கள். செவித்தினவு கொண்டவர்களாக தங்கள் விருப்பம் போல நடப்பார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது இல்லையா? அது இந்த காலம்தான். மக்கள் யாருடைய புத்திமதியையும் ஏற்க விரும்பவில்லை. இந்த நாட்களிலே செல்போனே கதி என்று இருப்பது நல்லதல்ல, உடலுக்கு நல்லதல்ல, கண்ணுக்கு நல்லதல்ல, மூளைக்கு நல்லதல்ல என்று சொல்லாத குடும்பங்கள் எங்கே? காட்டுங்கள். கண்டவனையும் லவ் பண்ணிட்டு ஓடுறது நல்லதில்ல. குடும்ப வாழ்க்கை ஒரு பொறுப்பானது, 1000 காலத்து பயிர். வாழ்க்கையை சிந்தனையில் வைத்து செயல்பட வேண்டும் என்று சொல்லாத ஊர் எது? சொல்லாத பெற்றோர்கள் எங்கே இருக்கிறார்கள்? சொல்லாத போதகர்கள் எங்கே இருக்கிறார்கள்? ஆனால் நடப்பது என்ன? குழந்தைக்கு செல்ல கொடுத்து சாப்பிட வைக்கிறாங்க. பிள்ளைகள் அவர்கள் விருப்பம் போல நடப்பதற்கு ஃப்ரீயாக விட்டு விடுகிறார்கள். விருப்பம் போல ட்ரெஸ் பண்றது, விருப்பம் போல பல்ல காட்டிக்கிட்டு ஓடுறது, அதை நம்ம பார்க்கிறோம். முடிவு எப்பொழுது வரும்? திடீரென்று தான் வரும். திருடன் சொல்லிவிட்டு வருவதில்லை. திருடனை போல மானிட மகனுடைய வருகை இருக்கும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அன்பானவர்களே, எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். 12வது அதிகாரம் லூக்கா நற்செய்தியில 38 39 வசனங்கள்ல வாசிக்கிறோம். எப்பொழுதும் தயாராக இருங்கள். எல்லாம் வல்லவரே, எங்கள் தகப்பனே, உம்மை போற்றி புகழுகிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் கொடுக்கின்ற பல அடையாளங்கள், பல எச்சரிக்கைகள் எங்கள் உள்ளத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகிறோம்.
பெரியவர்கள் வழியாக, போதகர்கள் வழியாக, ஆண்டவரே உம்முடைய ஊழியர்கள் வழியாக எங்களுக்கு சொல்லப்படுகின்ற எச்சரிக்கைகளை உம்முடைய வாய் உரைத்தது என்று எடுத்துக்கொண்டு எங்கள் வாழ்க்கையை மாற்றி உமக்கு ஏற்றதாய் அமைத்துக் கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.